இவருக்கு பணிக்கும் கல்யாணம் எப்படியோ சரியான ஒரு தண்டனை கௌதம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு ஒரு சூப்பர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இது மாதிரி என் அக்காவை ஏமாத்திட்டு அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அது இல்லாத எங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாமே எங்களுக்கே தெரியாம எங்ககிட்ட அபகரிச்சுக்கிட்டான் அப்படின்ட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போலீஸ் வராங்க. அதை பார்த்ததுமே சித்ரா பயந்து போறாங்க. டேய், என்னடா போலீஸ் எல்லாம் வராங்க, என்னடா நடக்குதுங்கன்றாங்க. அம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல, எதுவும் இருக்காது, சும்மா ஏதாச்சும் விசாரிக்க தான் வருவாங்க அப்படின்னு உடனே பயப்படாதம்மா, கொஞ்சம் தைரியமா தான் இருன்றாங்க. டே, தைரியமா இருக்கிற மாதிரியா இருக்கு, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சரியா பயப்படாதுன்னு வாங்க சார். சொல்லுங்க சார்ன்றாங்க. கௌதம்ன்றது யாருங்க சார்? நான் தான் சார். என்ன விஷயம்ன்றாங்க. உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு. ஐயோ, என் புள்ள என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. ஆமா, நான் பேசிக்கிறேமான்றாங்க. சொல்லுங்க சார், நான் என்ன தப்பு பண்ணேன்றாங்க. உங்க மேல சூர்யா மகான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டதாகவும் ஐஸ்வர்யான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கைவிட்டுட்டு இன்னொரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் ஏற்றிருக்கோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க. கௌதமும் சித்ராவும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சார், அவங்க தேவையில்லாத பொய் சொல்லிட்டு இருக்காங்க எங்க மேல இருக்கிற கோவத்துல. சார், நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு கௌதமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சித்ரா இதை கண்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.